ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னை நோக்கி கூப்பிடு, call upon my name, then I'll give the answer, but it shall not be in your mind or in your thought. உன் எண்ணத்திலையும் உன் சிந்தனையிலையும் அதற்கான பதில் இருக்காது, நான் அந்த பதிலை கொடுப்பேன். நீ அறியாததும், you doesn't know anything about what's going to be happen next. ஆனால் நீ அறியாததையும் உனக்கு எட்டாததையும் நான் உனக்கு அறிவிக்கிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டு ஜெபம் பண்ணி காத்திருந்தால் அறியாதவைகளும் எட்டாதவைகளும் நமக்கு கர்த்தர் தந்து நம்மை மேன்மைப்படுத்துவான். நாம் அப்படி அல்லாமல், ஏன் எனக்கு இது, என்னது, எதற்காக எனக்கு மட்டும் இப்படி, அவங்களுக்கெல்லாம் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி we are comparing our problem with others and we are asking justification for that. நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை மற்றவரோடு கம்பேர் பண்ணி அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதற்கு எனக்கு நீதி வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுக்கிறதை காண்பாய். அப்போ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்கிறான்னா, நமக்கு அது எண்ணத்திலே இருக்காது, சிந்தனையிலே இருக்காது. அவ்வளவு பெரிய காரியங்களை நமக்கு காண்பிப்பார். உதாரணமாக, ஆண்டவர் யோசேப்புக்கு சொப்பனத்தை தருகிறார். அவன் அறியலை, அவனுக்கு எட்டலை. ஆனால் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து காத்திருக்கிறான். பல ஆண்டுகள் காத்திருந்த பின்பு அதற்கான பதில் அவனுக்கு கிடைக்கிறது. இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, பேதுரு சீமோன் என்று தோல் பதனினுடைய வீட்டில் தங்கியிருந்து ஜெபித்து அவனுக்கு மத்தியானம் ஆனபோது பசி உண்டாயிற்று. அவன் கேட்குறான், சாப்பாடு இருக்கா? ஏன்னா அப்போ தான் எல்லோரும் உட்காந்து ஜோம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த தோல் பதன் இருக்கிற சீமோன் சொல்லுகிறாரு, ஒரு கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆயிரும், நீங்கள் வேணா ஓய்விடுங்க, நம்ம சாப்பாடு. சரி, நான் மேலே போய் கொஞ்சம் நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே போய் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். நீ சாப்பாடு செய்ப்பா, அது வந்து நான் கொஞ்சம் நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க ஆரம்பிச்சு தேவ சமூகத்தில் பேதுரு ஜெபிக்கிறார். அப்படி அவர் ஜெபம் பண்ண ஒரு தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது. அந்த தரிசனத்தில் ஒரு துப்பட்டி மேலிருந்து கீழே இறங்குகிறது. அந்த தரிசனத்தை பார்க்கிறார். அதனுடைய அர்த்தம் தெரியவில்லை. அசுத்தமானதெல்லாம் இருக்கிறது, அசுத்த மிருகங்கள் எல்லாம் அதில் இருக்கிறது. ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது, நீ அடித்து புசி தீட்டா என்னாதே. அவன் அதை அடித்து புசிக்கிறான். இப்படி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவனுக்கு தெரியாது எதற்காக ஆண்டவர் அவனை அதற்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்று அவனுக்கு தெரியாது. அவனுக்கு அறியவில்லை, அவன் மைண்டில் எட்டலை. ஆனால் கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பின்பு அவன் வீடு தேடி ஜனங்கள் வருகிறார்கள்.
இவனை அழைத்து கொண்டு போவதற்கு கொர்நேலி என்னும் 100க்கு அதிபதி அவனை அனுப்பியிருந்தான், அந்த வேலைக்காரர்களை அனுப்பியிருந்தான். அவர்கள் சந்திக்க வருகிறார்கள். அப்போ அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் ஆவியானவர் ஏதோ செய்கிறார் என்பதற்காக அவன் ஜெபிக்கிறார். He never asked question to the Holy Ghost. He never asked a question to the Jesus Christ our Father. But he simply prayed to the Lord. He submitted himself with the Holy Spirit. He prayed how the Holy Spirit lead him in the prayer. அவன் ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவரை கர்த்தர் கொர்நேலி வீட்டுக்கு அழைத்து போகிறார். கொர்நேலி வீட்டில் அவன் போனபொழுதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது. அங்கே கூடியிருந்த திரளான ஜனங்கள் அபிஷேகம் பெற்றார்கள், ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் தேவனை அறிகிற அறிவுக்குள் முழு குடும்பமும். நீ யோசிச்சு பாருங்க, 100க்கு அதிபதி கொர்நேலி வீட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அந்த 100 சேவர்களுடைய குடும்பங்கள் இருக்கும், 100 சேவர்களுடைய மனைவிகள் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. இப்போ அப்புறம் இன்னும் யார் யாரெல்லாம் சொந்தக்காரங்களாம் அவன் கூட்டி வச்சான்னு தெரியுது. அவன் வீடு நிறைய நிரம்பி இருந்தது. இப்போ 100க்கு அதிபதியுடைய வீடெல்லாம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய வீட்டாக இருந்திருக்கும். அந்த வீடு முழுவதும் ஆட்கள் நிரம்பி இருந்தார்கள். பேதுரு போனார், இயேசுவின் அன்பை சொன்னார். சொல்லும்பொழுது ஆவியானவர் ஊற்றப்பட்டார், பெரிய பலத்த கரையில் சேர்ந்து. பேதுருக்கு தெரியாது. ஆனால் பசிக்கிற நேரத்தில் நம்ம ஒன்று பசிக்குதுன்னா என்னத்தையாவது சாப்பிட நினைப்போம். அப்படி இல்லைன்னா படுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே உருண்டு படுத்துருப்போம். அவர் அப்படி இல்லை, அந்த நேரத்துலையும் ஜெபிக்க போகிறார். அப்போ நீங்கள் சமைங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா, நான் அதுக்குள்ளே ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை அதையும் ஆண்டவருக்கு கொடுத்து அவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். தேவன் அவருக்கு தரிசனத்தில் பேசுகிறார், தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்குறாரு. பின்பு அவர் சொல்கிறாரு, பேதுருவே நீ ஐயப்படாத, அவன் கூட கிளம்பி போ, நான் தான் அவனை கொண்டு வந்தேன். அப்போ நம்முடைய வாழ்வில் நாம் அவரை நோக்கி கூப்பிட கர்த்தர் நமக்கு அறியாத காரியங்களை, எட்டாத காரியங்களை நமக்கு செய்து நம்மை மகிழ்ச்சி அடைய செய்கிறார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இதுதான் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு செய்ய போகுது. அதனால் மார்ச் மாதத்தில் கடைசியில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். We have to submit ourselves into the God's hand and we have to ask our God. We have to proclaim our God's name. We have to wait in the feet of our Lord to ask in prayer. ஜெபத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து நம் ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதை நாம் காண முடியும். ஆமென்.